ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இது கூடவே கர்ப்பிணி பெண்கள் செய்யவே கூடாத விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சின்ன சின்ன டிப்ஸாக சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சந்திர கிரகணம் அப்படிங்கிறது சூரியன், சந்திரன், பூமி இவங்க 3 பேருமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி இருக்கும். அந்த சமயத்தில் சூரியனுடைய வெளிச்சம் சந்திரன் மேலே படாத வண்ணம் பூமி மறைச்சிட்ருக்கும். அப்போ பூமியுடைய நிழல் தான் சந்திரன் மேலே படும். இந்த ஒரு நிகழ்வை தான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டுடைய முதல் கிரகணமே சந்திர கிரகணம் தான். இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா ஒரு முழு சந்திர கிரகணம். இது ரத்த நிலவு, ரத்த சந்திர கிரகணம், ரத்த சிவப்பு கிரகணம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். எதனால் அப்படின்னா இந்த சந்திர கிரகணத்துடைய ஒரு ஸ்டேஜில் இந்த நிலவு பார்த்திங்கன்னா முழுசாக ரத்த சிவப்பு நிறத்தில் மாறும். இதனால் இதை ரத்த நிலவு, பிளட் மூன், ரெட் மூன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போது 2025ஆம் ஆண்டுடைய சந்திர கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் எப்போ அப்படிங்கிறத பார்ப்போம். 2025ஆம் ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நிகழவிருக்கு. இந்த கிரகணமானது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் தொடர்ந்து நீடிக்கும். இதோடைய தொடக்க நேரம் பார்த்திங்கன்னா காலை 9:27 இந்திய நேரப்படி மாலை 3:03க்கு முடிவடையுது. இதோடைய உச்சக்கட்ட நேரம் பீக் ஸ்டேஜில் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பகல் 12:28க்கு இந்த கிரகணமானது பீக் ஸ்டேஜில் இருக்கும். இந்த கிரகணம் நிகழும்போது நமக்கு இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னா பகல் பொழுதாக இருக்கிறதுனால இந்தியாவில் இந்த கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியாது. பொதுவாகவே கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயதில் முதியவர்கள் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அதில் மெயினாக கர்ப்பிணி பெண்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கிரகணம் நிகழும்போது அன்னைக்கு பார்த்திங்கன்னா பகல் பொழுதில் சூரிய கதிர்கள் பயங்கரமாக இருக்கும். ரொம்பவே வீரியமிக்கதாக இருக்கும். இதனால் தேவையில்லாமல் நம்ம வெளியே அலையக்கூடாது. டாக்டர் பார்க்கணும், டியூ டேட் கொடுத்துருக்காங்க, அன்னைக்கு ஸ்கேன் பார்க்கணும், அல்லது பெயின் வந்துருச்சு, அந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களுக்காக நீங்கள் வெளியே போகிறதுனால தப்பில்லை. தேவையில்லாமல் வெளியே சுற்ற வேண்டாம். ஒருவேளை நீங்கள் ரொம்ப நேரம் வெளியே எக்ஸ்போஸ் ஆகிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குளிச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா, கிரகணம் முடிஞ்சோன்னா கண்டிப்பாக குளிக்கணுமா, வீட்டை சுத்தம் பண்ணணுமா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டிங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் குளிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்கள் ரொட்டீனில் நீங்கள் எப்போது குளிப்பீங்களோ அந்த டைமை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வெளியே போயிட்டு வந்துட்டிங்க, வெளியே ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் ஆகிட்டிங்க அப்படின்னா மட்டும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குளிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் கிரகணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஹெவி ஃபுட்டாக ஏதாவது எடுக்கணும் விரும்புனீங்கன்னா முன்னாடியே அந்த டைமிங்க்கு முன்னாடி, நான் டைமிங் சொன்னேன் இல்லையா, அந்த டைமிங்க்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா கிரகண நேரத்தில் ஜீரண சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்பவே லைட்டான ஃபுட்டாக எடுக்கிறது தான் நல்லது. அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும். காலையில் 9:27க்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ நீங்கள் ரொம்பவே லைட்டான ஃபுட்டாக இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்காக நீங்கள் சாப்பிடாமல் இருக்கவே கூடாது. கிரகண நேரத்தில் நிறைய பேர் பயந்துட்டு சாப்பிடாமல் தண்ணியெல்லாம் குடிக்காமல் கூட இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம். இந்த கிரகணம் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு தொடர்ந்து நடக்கும். 6 மணி நேரத்துக்கு யாராலும் சாப்பிடாமையும் தண்ணி குடிக்காமலாம் இருக்கக்கூடாது. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கவே கூடாது. உங்களுக்கு டாக்டர் கொடுத்துருக்க அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதனால் நீங்கள் பசிக்கிற நேரத்தில் லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. தண்ணீர் போதுமான அளவு நீங்கள் தாராளமாகவே குடிக்கலாம். நேர ஆகாரம் எடுத்துக்கலாம். ஷார்ப்பான பொருட்களை பொதுவாக கிரகண நேரத்தில் நம்ம கையாளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் புவியீர்ப்பு சக்தியில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதனால தான் பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா உலக்கையை நிறுத்தி வச்சாங்க அப்படின்னா அப்படியே அந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் செங்குத்தாக நிற்கும். கிரகணம் முடிஞ்சதும் டக்குன்னு கீழே விழுந்துடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிரகணத்தினால நம்மளோட புவியீர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான். இதனால தான் நம்மளும் ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது தவறுதெல்லாம் நம்ம கை கட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால கத்தி, கத்திரிக்கோள், அருவாள்மனை இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அந்த டைம் நமக்கு சமைக்கிற டைம் அப்படிங்கிறதுனால இதை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. டிவி பார்க்கலாமா, மொபைல் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். மொபைல் மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் முக்கியமான கால்ஸ் வந்தால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். இது கிரகணத்துக்காக நான் சொல்லலை. ப்ரெக்னென்சியில் அதிகமாக நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. அதுலேருந்து பயங்கரமாக ரேடியேஷன் எமிட் ஆகும். இதனால தான் நம்ம மொபைல் ப்ரெக்னென்சி டைமில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. டாக்டர்ஸுமே இதை சொல்லுவாங்க. தலைக்கு பக்கத்துலேயே நிறைய பேர் வச்சுட்டு படுப்போம். இதெல்லாம் ப்ரெக்னென்சி டைமில் முக்கியமாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நிறைய பேர் ப்ரெக்னென்சி பெல்லி மேலே, அந்த வயிற்று மேலே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுலாம் யூஸ் பண்ணுவோம்.
இதுவும் ரொம்பவே தப்பான விஷயம். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லேப்டாப்பும் சரி, மொபைலும் சரி சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணக்கூடாது. லேப்டாப்பை முக்கியமாக மடியில் வச்சுட்டு யூஸ் பண்ணக்கூடாது. இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போவுமே நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன். லேப்டாப்லேருந்து பயங்கரமான ஹீட் வந்து எமிட் ஆகும். இதை நம்ம வயிற்று மேலே வச்சுட்டு மடி மேலே வச்சுட்டுலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளை பயங்கரமாக டயர்டாக்கி விட்டுரும். இது குழந்தைக்கும் வந்து நல்லது கிடையாது. லேப்டாப்புக்குன்னு சில டேபிள் குஷன் எல்லாம் இருக்கும். அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மொபைலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கால் வந்தால் மட்டும் அட்டன் பண்ணிக்கோங்க. டிவி பார்க்குறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. தாராளமாக நீங்கள் டிவி பார்க்கலாம். உங்கள் மைண்டு டைவர்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பட் நீங்கள் டிவி சுவிட்சு, மிக்ஸி ஆன் பண்ணுறீங்க, இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாத்ரூமுக்கு போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் கால் வழுக்குதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து பாத்ரூம் டாய்லெட்டெல்லாம் வெளிப்புறத்தில் வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கிரகணமாக இருக்குது, நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு பயந்துட்டு உள்ளேயே இருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. 6 மணி நேரத்துக்கு நம்ம ஹோல்டு பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து இயற்கை உபாதைகள் இருந்தது அப்படின்னா வீட்டுக்கு வெளிப்புறத்தில் தான் டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் இருக்குது. நான் போய் யூஸ் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஹோல்டு பண்ணிங்க, அடக்கி வச்சிங்க அப்படின்னா தான் குழந்தைக்கு வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தும். முக்கியமாக ப்ரெக்னென்சி லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா யூரினை ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சிறுநீர் பாதை தொற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வந்து ஏற்படும். இது வந்து பயங்கரமாக குழந்தையை பாதிக்கும். இது எதனால் வருது அப்படின்னா யூரினை ரொம்ப நேரமாக வந்து அடக்கி வச்சுருக்கிறது, சரியான அளவில் தண்ணி குடிக்காமல் ரொம்பவே கம்மியாக தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் தான் இந்த சிறுநீர் பாதை தொற்று வரதுக்கான காரணம். இந்த தொற்று வந்துடுச்சு அப்படின்னா பயங்கரமாக குழந்தையை பாதிக்கும். ஸோ கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் யூரின் ரிலீஸ் பண்ணணுமோ அப்போல்லாம் தாராளமாக போயிட்டு உடனே ரிலீஸ் பண்ணுங்கள். சோம்பேறித்தனம் படாதீங்க. அதே போல் தேவையான அளவு தண்ணீர் குடிங்க. தாகம் எடுத்தாலும் அலட்சியப்படுத்தக்கூடாது. அலட்சியப்படுத்தாமல் நீங்கள் தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கணும். சாப்பாடு மட்டும் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கோங்க, அதை மறந்துடாதீங்க. ரொம்ப ஹெவியான ஃபுட் எடுக்க வேண்டாம். அந்த டைமில் நமக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். அதாவது டைஜஷன் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அதனால் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். தேவையில்லாமல் வெளியே சுத்தாமல் வீட்டில் இருக்கிறது பெஸ்ட்டு. ஒரு 6 மணி நேரம் தான், அதில் கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்தீங்கனாலே மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. உங்களுக்கு கிரகண நேரத்தில் வந்து தேவையில்லாத பயம், குழப்பம் இதெல்லாமே வந்து இருக்கிறது நார்மல் தான். அந்த டைமில் வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ், நெகட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் தூங்கிடலாம் பெஸ்ட்டு. தூக்கம் வரல அப்படின்னா பிடிச்ச புத்தகம் படிங்க, பிடிச்ச தெய்வத்தை வழிபடுங்க. இதெல்லாம் செய்யும்போது நம்ம மனசு வந்து ரொம்பவே அமைதியாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த கிரகணத்தை நம்மளால் ஈஸியாகவே கடந்துட முடியும். இந்த கிரகணத்தினால தான் வந்து குழந்தைங்க வந்து பிறவி குறைபாடுகளோடு பிறக்கிறாங்க, வாய் பிளந்த நிலையில் பிறக்கிறாங்க, காது மடிஞ்ச நிலையில் பிறக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே சயின்டிஃபிக்காக கிடையாது. பட் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் போது அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? அதனால் கிரகண நேரத்தில் இந்த மாதிரி இருமா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த டிப்ஸை மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு எந்த விதத்துலேயும் வந்து தவறுதலாக போய் முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.